நீதித் தலைவர்கள் நூல் அதிகாரம் 13. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை மீண்டும் செய்தனர். ஆண்டவர் அவர்களை பெலிஸ்தியர் கையில் 40 ஆண்டுகள் ஒப்படைத்தார். சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாயிருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாயிருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீர் ஆக இருப்பான். அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார். மனோவாகு ஆண்டவரை நோக்கி, என் தலைவரே, நீர் அனுப்பிய கடவுளின் மனிதர் மீண்டும் எங்களிடம் வந்து பிறக்கப் போகும் குழந்தைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தரட்டும் என்று கூறி வேண்டினார். கடவுள் மனோவாகின் வேண்டுதலை கேட்டார். கடவுளின் தூதர் மீண்டும் அப்பெண்ணிடம் வந்தார். அப்போது அவர் வயலில் அமர்ந்திருந்தார். அவருடைய கணவர் மனோவாகு அவருடன் இல்லை. அவர் தம் கணவரிடம் விரைந்து ஓடிச் சென்று அவரிடம், இதோ அன்று என்னிடம் வந்த மனிதர் எனக்கு தோன்றியுள்ளார் என்று தெரிவித்தார். மனோவாகு எழுந்து தம் மனைவியின் பின்னே சென்றார். அவர் அம்மனிதரிடம் வந்து, இப்பெண்ணிடம் பேசிய மனிதர் நீர்தாமா என்று கேட்டார். அதற்கு அவர், நான் தான் என்றார். மனோவாகு, உம் வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது பையனின் நெறிமுறையும் செயலும் எப்படி இருக்கும் என்று கேட்டார். ஆண்டவரின் தூதர் மனோவாகிடம், நான் இப்பெண்ணிடம் சொன்ன அனைத்தையும் அவள் கவனமாய் கடைபிடிக்கட்டும். திராட்சை கொடியிலிருந்து வரும் எதையும் அவள் உண்ணக்கூடாது. திராட்சரசமோ மதுபானமோ அவள் அருந்தக்கூடாது. தீட்டான எதையும் அவள் உண்ணக்கூடாது. நான் அவளுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவள் கடைபிடிக்கட்டும் என்றார். மனோவாகு ஆண்டவரின் தூதரிடம், தயவு கூர்ந்து சற்று நேரம் காத்திரும். உமக்காக ஓர் ஆட்டுக்குட்டியை சமைக்கின்றோம் என்றார். ஆண்டவரின் தூதர் மனோவாகியிடம், நீ என்னை காத்திருக்க வைத்தாலும் நான் உனது உணவை உண்ணமாட்டேன். நீ ஒரு எரிபலியை செலுத்துவதாக இருந்தால் அதை ஆண்டவருக்கு செலுத்து என்றார். ஏனெனில் மனோவாகு அவர் ஆண்டவரின் தூதர் என்பதை அறியவில்லை. மனோவாகு ஆண்டவரின் தூதரிடம், உமது பெயர் என்ன? உம் வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை பெருமைப்படுத்துவோம் என்றார். ஆண்டவரின் தூதர் அவரிடம், எனது பெயரை ஏன் கேட்கின்றாய்? அது வியப்புக்கு உரியது என்றார். மனோவாகு ஓர் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து உணவு படையலுடன் பாறை மீது ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது மனோவாகும் அவர் மனைவியும் காணும் வண்ணம் ஆண்டவர் வியப்பானதொன்றை செய்தார். பலிபீடத்திலிருந்து தீப்பிழம்பு வான் நோக்கி மேல் எழும்பிய போது அப்பிழம்பில் ஆண்டவரின் தூதரும் மேல் நோக்கிச் சென்றார். மனோவாகும் அவர் மனைவியும் அதை பார்த்து
முகம் தரைப்பட விழுந்தனர். ஆண்டவரின் தூதர் மனோவாகிற்கும் அவர் மனைவிக்கும் மீண்டும் தோன்றவில்லை. மனோவாகு அவர் ஆண்டவரின் தூதர் என்பதை அறிந்து கொண்டார். மனோவாகு தம் மனைவியிடம், நாம் செத்தோம், ஏனெனில் நாம் கடவுளை பார்த்துவிட்டோம் என்றார். அவர் மனைவி அவரிடம், ஆண்டவர் நம்மை கொல்வதாயிருந்தால் நம் கையிலிருந்து எரிபலியையும் உணவு படையலையும் ஏற்றிருக்க மாட்டார், இவற்றையெல்லாம் காட்டியிருக்க மாட்டார், இதை நமக்கு இப்போது அறிவித்திருக்கவும் மாட்டார் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒலி ஒளி வடிவில் நீதி தலைவர்கள் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை மீண்டும் செய்தனர். ஆண்டவர் அவர்களை பெலிஸ்தியர் கையில் எத்தனை ஆண்டுகள் ஒப்படைத்தார்? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும், கேட்கவும், பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.